நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்வில் பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய மங்கள யோகம், அதை பத்தின பதிவு தாங்க இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறோம். ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம மங்களன்னா யாருங்க? செவ்வாய் தான். செவ்வாய் பகவான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மங்களன், மங்கள காரகன் சொல்லக்கூடியவர் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் எந்தெந்த கிரகத்தோடலாம் இணையும் போது அது மங்கள யோகமாக மாறுகின்றது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் தெளிவாக பார்க்குறோங்க. அதாவது முதல்ல செவ்வாயுடைய மிக நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னா குரு பகவான். குருவோடு செவ்வாய் இணைவது, குருவோடு மிக நெருக்கமாக செவ்வாய் இணைவது குரு மங்கள யோகம். அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் எல்லாமே என்ன ஆகிடும்? மேலோங்கும். செவ்வாயினுடைய காரகத்துவம்னா என்னென்ன? ரியல் எஸ்டேட், பூமிக்காரகன், ரத்தக்காரகன். அப்போ இது போன்ற விஷயங்கள்ல சிவப்பு நிற பொருட்களால் லாபம், இறைச்சி கடைன்னு சொல்கிறாங்கல்ல, ஆட்டுக்கறி கடை, கோழி கறி கடை, கறிக்கடை சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவம். சிமெண்ட் ஒர்க்ஸ், அதேமாதிரி மெக்கானிசம், இதெல்லாமே செவ்வாயினுடைய அமைப்பில் வரும். மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், நல்ல ஒரு உயர் அதிகாரம், பிறர் நடுங்கக்கூடிய அளவில் உயர்ந்த அதிகாரத்தை தரக்கூடிய கிரகம் எதுங்க? செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாயோடு குரு இணையும் போது அற்புதமான மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அளவில் இந்த குருமங்கள யோகமாக மாறுகின்றது. அப்போ குருவோடு செவ்வாய் இணைந்து குரு தசை நடந்தாலும், குருவோடு செவ்வாய் இணைந்து செவ்வாய் தசை நடந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை அது தருகின்றது என்று சொல்லலாங்க. இந்த அமைப்பு என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்லலாம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான யோகம் அப்படின்னு பார்க்கும்போது குருவோடு இந்த செவ்வாயோடு சந்திரன் இணைவது. குருவோடு செவ்வாய் இணைவது குருமங்கள யோகம். செவ்வாயோடு சந்திரன் இணைந்தால் சந்திர மங்கள யோகம். செவ்வாயோடு சந்திரன் இணைந்தால் சிறந்த சந்திரமங்கள யோகம். சிறந்த சந்திரமங்கள யோகமும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏற்ற தரும். இதில் அந்த சந்திரன் எப்படி இருந்தால் நல்லது தெரியுமாங்க? பௌர்ணமி சந்திரனா இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. பௌர்ணமி சந்திரனா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சந்திரனோடு செவ்வாய் இணைவது, அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனா இருந்தார்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும். இது எல்லாத்துலேயுமே என்ன பாயிண்ட் வந்துடும்? இந்த மங்கள யோகத்தை பொறுத்தவரை யார் வலுப்பெறா? அதிகமாக செவ்வாய் தான் வலுப்பெறார். செவ்வாயுடைய காரகத்துவம் மேலோங்குது. செவ்வாயுடைய யூனிஃபார்ம் சர்வீஸ், உயர்ந்த அதிகாரம், நல்ல இராணுவம், மிலிட்ரி, இது போன்ற உயர்ந்த நிலையில செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சந்திரமங்கள யோகமானது தருகிறது என்று சொல்லலாம். அப்ப செவ்வாயோடு குரு இணைந்தால் குருமங்கள யோகமாகவும், செவ்வாயோடு சந்திரன் இணைந்தால் சந்திரமங்கள யோகமாகவும் அது மாறுகின்றது. இன்னொரு முக்கியமான யோகம் பிருகு மங்கள யோகம். அப்ப இது என்னங்க சார் மங்கள யோகம்? அது என்ன சார் பிருகு மங்கள யோகம்? சுக்கரனோடு செவ்வாய் இணைவது. சுக்கரனோடு செவ்வாய் இணையும் போது மேலும் செவ்வாயினுடைய அமைப்பானது என்ன? அது வலுவடையுது. அப்ப 3 முக்கியமான யோகத்தை செவ்வாயோடு இந்த கிரகங்கள் இணைம்போது பெறுது. ஒன்று, குருவோடு செவ்வாய் இணைந்தால் குருமங்கள யோகம். அதே போல செவ்வாயோடு சந்திரன் இணைந்தால் சந்திரமங்கள யோகம். செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்தால் சிறந்த பிருகுமங்கள யோகம். அப்ப இந்த நிலையில என்ன அமைப்பு ஏற்படுது? செவ்வாயின் காரகத்துவம் மேம்படுகின்றது. செவ்வாயோடு சுக்கிரன் இணைவது நல்ல மன வாழ்க்கையை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் தெரியுமா நீங்கள் எடுக்கணும்? செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார், ஒரு சனி அங்கே தொடர்பு கொள்கின்றார். கூடாதுங்க, கூடாது. செவ்வாயோடு சுக்கிரன் இணைந்து சனி பாத்திரக்கூடாது, சனியோடு இணைவு வரக்கூடாது. சார் செவ்வாய் சுக்கிரன் இணைந்தால் மன வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து சனி பார்த்து விட்டால் மன வாழ்க்கை என்பது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கொண்டு வந்துடும். செவ்வாயோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கார் சார், ஒரு ராகு இணைந்து விட்டார் சார். அப்போ என்ன பாயிண்ட் வந்தது? அந்த யோகத்துடைய தன்மை என்ன ஆகுது? குறைகின்றது. யோகம் எப்போது பங்கப்படும்? யோகத்தை எப்போது நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும்? ஒரு யோகத்தை ஒரு ஜாதகர் முழுமையாக அனுபவிக்கின்றார் என்றால் அந்த லக்னாதிபதி, அந்த ஜாதகனுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அளவில், அந்த தகுதியை பெறக்கூடிய அளவில் அந்த லக்னமோ லக்னத்தின் அதிபதியோ வலுவாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொண்டது. லக்ன அதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று
சுபத்துவம் அடைதல். சுபத்துவம்னா என்ன சார்? லக்னாதிபதி சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கிறது. இது போன்ற அமைப்பில் இருந்தால் தான் இந்த யோகத்துடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். எனக்கு சந்திரன் செவ்வாய் அணிஞ்சு சந்திரமங்கல யோகம் தான், நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய பெரிய செவ்வாயோட காலத்தில் நன்றாக இல்லையே என்ற ஒரு கேள்வி டப்புன்னு உங்களுக்கு எழும். ஏன் அந்த கேள்வி வருது பாருங்க. லக்னத்தோட பாவகிரகம் தொடர்பு கொண்டிருக்கும். லக்னாதிபதி சரி மறைவிடங்களில் இருந்து பாவத்தம் அடைந்திருப்பார். இந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. அப்போ சந்திரனோடு செவ்வாய் இணைந்து இருந்தாலும், குருவோடு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தினாலும், சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து பெருகுமங்கல யோகத்தை தந்தாலும், அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். இதனுடைய தசையும் நடைமுறையிலே வர வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். தசை நடக்குதான்னு பாருங்க. சந்திரனோட சுக்கரனோட செவ்வாய் அணிஞ்சிருக்காரு சார், செவ்வாய் தசை அடுத்த வரப்போகுது, கண்டிப்பாக செவ்வாய் தசை யோகமாக இருக்கும். அப்போ அந்த தசையும் நடைமுறையில் வந்தால் நிச்சயமாக இந்த மங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தரும். ஒரு ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுத்தே தீரும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.